வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் சத்குணா. பிரதமர் திரு நரேந்திர மோடி கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் பகுதியளவு தானியங்கு வசதியுடன் நாட்டின் முதலாவது ஆழ்கடல் சரக்கு பெட்டக முனையமாக மேம்படுத்தப்பட்டுள்ள விழிஞம் சர்வதேச துறைமுகத்தை இன்று நாட்டிற்கு அர்ப்பணித்து வைத்தார். மேலும் பிரதமர் இன்று ஆந்திர பிரதேச மாநில தலைநகரான அமராவதியில் சுமார் 11,240 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்படவுள்ள சட்டமன்றம், உயர்நீதிமன்றம், செயலகம் உள்ளிட்ட நிர்வாக கட்டிடங்கள் மற்றும் குடியிருப்பு பகுதிகளுக்கு அடிக்கல் நாட்டவுள்ளார். நாகையலங்காவில் சுமார் 1,460 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உருவாக உள்ள ஏவுகணை சோதனை தளத்திற்கும் அவர் அடிக்கல் நாட்டுகிறார். மும்பை வேவ்ஸ் உச்சிமாநாட்டின் இன்றைய தொடக்க அமர்வில் பேசிய மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர், தொழில்நுட்பமும் பாரம்பரியமும் கைகோத்து செல்ல வேண்டும் என்றும் 2047ஆம் ஆண்டிற்குள் வளர்ந்த இந்தியாவை உருவாக்கும் முன்னேற்றத்திற்கு புதுமை முக்கியமானது என்றும் கூறினார். மருத்துவர்கள் ஜெனரிக் மருந்துகளை மட்டுமே பரிந்துரைக்க வேண்டும் என்றும், இந்த உத்தரவு நாடு முழுவதும் செயல்படுத்தப்பட்டால் அது மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டுவரும் என்றும் உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது. சமீபத்தில் மருந்து நிறுவனங்கள் தங்கள் தயாரிப்புகளை சந்தைப்படுத்தும் நடைமுறைகளை ஒழுங்குபடுத்த கோரி தாக்கலான மனுவை விசாரித்த உச்சநீதிமன்றம் இவ்வாறு தெரிவித்துள்ளது. புதுச்சேரி மறைமலை அடிகள் சாலையில் புதுப்பிக்கப்பட்ட பேருந்து நிலையத்தை துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன், முதலமைச்சர் திரு ரங்கசாமி ஆகியோர் இன்று திறந்து வைத்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர் திரு ரங்கசாமி, ராஜீவ்காந்தி சதுக்கம் முதல் இந்திரா காந்தி சதுக்கம் வரையிலான மேம்பால பணிகளும், கடலூர் சாலையில் ரயில்வே மேம்பாலம் அமைக்கும் பணிகளும் விரைவில் தொடங்கப்பட உள்ளதாக கூறினார். தற்போது உப்பனாறு வாய்க்கால் மேம்பாலம் அமைக்கும் பணி விரைந்து நடைபெற்று வருவதாகவும் அவர் தெரிவித்தார். மேலும் முன்னாள் பாரத பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பாய் பெயரில் லாஸ்பேட்டை ஈசிஆர் சாலையில் விரைவில் பேருந்து நிலையம் அமைக்க அடிக்கல் நாட்டப்படும் என்றும் முதலமைச்சர் கூறினார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.